யாரு யார் அங்க இருக்கிறது? யார் நீ? நான் ஓனா, உங்க எல்லாரோட நண்பன். நண்பனா? ஆமா, கூன் தான் என்னை இங்க அனுப்புனாரு. உங்க எல்லாருக்கும் ஆபத்து, உங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக என்னை இங்க அனுப்பி இருக்காரு. உங்க எல்லாரோட பாதுகாப்புக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ சொல்றது உண்மைங்கிறத நாங்க எப்படி நம்புறது? அவங்க எனக்கும் எதிரிதான். ஒரு நாள் எனக்கு தாகமா இருக்குன்னு நதியில தண்ணி குடிக்கிறதுக்காக இறங்கிட, அப்ப சிகப்பு நிற எறும்புகள்லாம் சேர்ந்து என்ன அடிச்சு துன்புறுத்தி அங்கிருந்து விரட்டி அடிச்சிட்டாங்க. அவங்கள பழி வாங்கறதுக்காக நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சமயம் எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு நான் அவங்கள பாத்துக்கிறேன். அவங்க இங்க வந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் அழிச்சு உங்களை காப்பாத்துறேன். சத்தியமா அவங்க என்னோட எதிரிங்க தான். சிகப்பு நிற எறும்புகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு எதிரியோ அதை விட பல மடங்கு எனக்கும் எதிரிதான். நீங்க கதவை திறந்து தைரியமா இருங்க. ராத்திரி பூரா நான் உங்களுக்கு காவலா நிக்கிறேன். போய் கதவை திறந்து விடு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தரேன். பயப்படாத தோழா, நான் உங்களை எதுவுமே செய்ய மாட்டேன். என்ன நம்புங்க. விதி என்ன சொல்லுதோ அதை செஞ்சுதான் ஆகணும். என்ன நண்பர்களே, இன்னுமா பயந்துகிட்டு இருக்கீங்க? அங்கே மின்னும் தாரா, அவை அனைத்தும் சொந்தம் எனதே. உனது சொந்தம் எல்லாமே எனக்கும் சொந்தம் தானே. இந்த தென்றல், இந்த உணர்வு, குதூக்களமே என்றும் நமக்கு. மின்னும் தாரா, அவை அனைத்தும் சொந்தம் எனதே. உனது சொந்தம் எல்லாமே எனக்கும் சொந்தம் தானே. பாசம் குறையா, நேசம் குறையா, பயணம் செய்வோம். அந்த பயணம் நமதுறவில் முகம் மலர்ச்சி, அகம் மலர்ச்சி தொடர்ந்து வருதே. பாடி கொண்டாடுவோம். அங்கே மின்னும் தாரா, அவை அனைத்தும் சொந்தம் எனதே. உனது சொந்தம் எல்லாமே எனக்கும் சொந்தம் தானே. மகாராஜா,
ஏதாவது நாடகத்துல நீங்க நடிக்க போறீங்களா? என்ன சொல்றீங்க? நீங்க போட்டிருக்கிற உடைகளை பார்த்தா எனக்கு அப்படி கேட்கணும்னு தோணுச்சு, அதனால கேட்டேன். கன், நீ யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இது போருக்கு போக வேண்டிய நேரம், எதிரிகளை நொறுக்க வேண்டிய நேரம். அந்த கருப்பு நிற எறும்புகள் இந்த வாளுக்கு இரையாக போறாங்க. இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள அழிச்சிட்டா மட்டும் போதும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அங்க போனீங்கன்னா அவங்க உங்களை அழிச்சிடுவாங்க. என்ன சொல்ற? உங்ககிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக உங்க எதிரிங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா? ஒரு பெரிய ஓணான காவலுக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுவும் அது கோட்டை வாசல்லயே உட்கார்ந்து இருக்கு. தப்பி தவிர நீங்க நம்ம ஆளுங்களை அங்க அனுப்பிச்சீங்கன்னா அந்த ஓணானுக்கு இரையாயிடுவாங்க. அங்க போற தைரியம் உங்களை யாருக்கு இருக்கு? இதுக்கு வேற வழியே இல்லையா? அதத்தானே நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தா சொல்ல மாட்டேன்னா உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் அவமானம் இல்லையா? அதுக்காகத்தான் நான் இப்ப உன்னை சொல்லலாம்னு இருக்கேன். அப்ப அத சீக்கிரம் சொல்லு. சொல்லாம எங்க போக போறேன்? நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் கருப்பரசரோட ராட்சச ஓனா எறும்பு கூட்டங்களை சந்திக்க போகுதான். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? சாதுரியமா பேசி அவங்களோட படபலத்தை அதிகமாக்கிக்க போறாங்க. எல்லாமே நாசமாயிடுமே. இது மட்டும் நடந்ததுன்னா அப்புறம் நம்மளால தலை காட்டவே முடியாது. அரசே, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ என்ன சொல்ல வர? பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப நாம என்ன பண்றது குன்? அரசே, உங்களுக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்ல. ஆனா நான் சொல்ல வர்ற விஷயம் இது மட்டும்தான் மகாராஜா. அங்கிருந்து தூதுவன் வந்து நம்ம கிட்ட செய்திய சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா அதுக்கப்புறமா உங்க ஆட்சியும் ஆட்டம் கண்டுடும், சிம்மாசனம் சதஞ்சிரும். அவ்வளவுதான். அதனால நீங்க என்ன செய்றீங்க? முதல் வேலையா எதிரிகளோட போட்டி போடுறதுக்கு தயாராயிடுங்க. அதுவும் சரிதான். உன் அறிவுத்திறனை நான் நிச்சயம் பாராட்டி ஆகணும் கன். நன்றி அரசே. நீங்க பாராட்டினா சும்மா பாராட்ட மாட்டீங்களே. என்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக போகுது. உண்மைதான், உண்மைதான். அரசர் வாழ்க, அரசர் வாழ்க, அரசர் வாழ்க. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் மகாராஜா. நாளைக்கு படைகளை அனுப்ப ஆயத்தமாகிடுங்க. நான் புறப்படவா? ஏன்னா நான் ஒருத்தன் தான் எல்லா வேலைகளையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா ஆமா, கிளம்புங்க கிளம்புங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. மகாராஜா நீரோடி வாழ்க. அரசர் வாழ்க, அரசர் வாழ்க, அரசர் வாழ்க, அரசர் வாழ்க, அரசர் வாழ்க, அரசர் வாழ்க. இவங்கெல்லாம் நான் கொன்னுங்கிறதையே மறந்துட்டு என்கிட்ட சகவாசம் வச்சிருக்காங்க. என்ன நம்பி இவங்களோட ரகசியங்களை சொல்லி தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுக்கு வழிவகுத்திருக்காங்க. 2 அரசர்களும் என்ன நம்பி என்கிட்ட ஆலோசனை கேட்டா நான் என்ன அவங்களுக்கு நல்லதா செய்ய போறேன்? அவங்கள மண்ணோட மண்ண ஆக்கிட மாட்டேன். கடைசியில அவங்களோட நிலைமை இப்படித்தான் முடியும். இதுதான் குன்னோட அரசியல் தந்திரம். இந்த உலகத்துல யாருமே நிம்மதியா இருக்கவே கூடாது. எல்லாமே எனக்கு அடிமையா தான் இருக்கணும். என் கை மட்டுமே ஓங்கி இருக்கணும். இல்ல பாரபட்சமே பார்க்காம எல்லாரையும் அழிக்கிறதுக்கு ஒரு மோசமான திட்டத்தை தீட்டுவேன். ஏன்னா என்ன மாதிரி மோசமான பயங்கரமான ஒரு ஆளை யாரும் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. என்ன நண்பனா ஏத்துக்கிறவங்களுக்கு எதிரியே இல்லைன்னு நினைக்கவே வேண்டாம். அவங்களுக்கு மிக பெரிய எதிரியே இந்த கொல் மட்டும் தான். கால வாரி விடுறது எனக்கு கை வந்த கலையாச்சே. வழி சொல்றேன்னு குழி தோன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். கொன் அழி
உலகத்துல யாருமே கிடையாது. நானே அரசன், நானே மந்திரி. நான் கண்ட கனவெல்லாம் கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுது. என்ன வெல்ல யாராலையுமே முடியாது. அண்ணே சீக்கிரம் போங்க அண்ணே, இப்படியே போனீங்கன்னா பொழுது விடிஞ்சிரும். லா 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 லோ ஹோ 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 லா 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 யார் நீங்க? நீங்க யாரு? யார் நீங்க? யார் நீங்க? எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்களா யாரு? நம்மள எதுக்கு எங்களை தடுத்து நிறுத்த வழிமறிக்கிறீங்க? வந்திருக்காங்க. சொல்றத கேளுங்க, ஒரு அடி கூட நகரக்கூடாது. எங்களை வழி மறிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? இது எங்களோட ராஜ்யத்தை சேர்ந்த இடம். நீங்க 2 பேரும் எங்களோட தலைவரை பார்க்கணும்னா அவர் அதுக்கு அனுமதி தரணும். அப்பதான் உங்களால அவரை பார்க்க முடியும். அப்படியா சொல்றீங்க? நீங்களே அதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன், எங்களுக்கு நேரமாகுது. அவசரப்படக்கூடாது. உத்தரவு கிடைச்சா நீங்க அவரை சந்திக்கலாம். வாங்க, என் பின்னாடியே வாங்க. வாங்க, எங்க தலைவரை பாப்போம். வாங்க தலைவரை போங்க போங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. என்ன ஆக போகுதோ? நம்ம யார் முகத்துல முடிச்சோமோ தெரியல. இவங்க என்ன பண்ண போறாங்களோ? பயமா இருக்கு. இவ்வளவு தூரமா நடந்து வரணும்? இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு. வாய மூடிக்கிட்டு வா, என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கலாம். உங்களுக்கு என்ன, நீங்க சொல்லிட்டீங்க. என்ன அவங்க அடுப்புல போட்டு சாப்பிட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. வாங்க, என்ன சந்திக்கணும்னு சொன்னீங்களாமே. எங்கள் தங்க தலைவர் வாழ்க, வாழ்க, வாழ்க. இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அத பத்தி இவங்க எதுவும் சொல்லல தலைவா, இனிமேதான் கேட்கணும். நீங்க எதுக்காக இந்த வழியா வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? இங்க பாருங்க மாமா, அழுத்திருக்கேன். மகாராஜா, சிகப்பெரும்பு கூட்டத்தோட எங்களுக்கு தகராறு ஆயிடுச்சு. படைபலம் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா அவங்க எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. அதனால கருப்பெரும்பு ராஜா கிட்ட நாங்க உதவி கேட்கலான்னு வந்துகிட்டு இருந்தோம். வர்ற வழியில உங்க ஆளுங்களை பார்த்தோம். கருப்பு எறும்பு கூட்டம் நமக்கு நண்பர்கள் தான். அதனால நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம். எங்க படைபலம் உங்களுக்கு உதவி புரியும். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உண்மையாவும் நேர்மையாவும் நாங்க உங்களுக்காக போராடுவோம். ஆமா, போராடுவோம், போராடுவோம், நியாயமா போராடுவோம். கவலையே படாதீங்க, போராடுவோம், போராடுவோம். இவங்க சொல்றத நம்பலாமா? எனக்கு பயமா இருக்கு. எப்ப இவங்க பேச்ச மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் நீ பயப்படுற? இவங்க தான் நமக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, பயப்படாத. நல்லா கேட்டுக்கங்க, நீங்க தைரியமா இங்க இருந்து போகலாம். சரியான நேரத்துக்கு உங்களுக்கு தேவையான படைபலம் வந்து சேரும். சிகப்பு எறும்புகளோட போராடுறதுக்காக நாங்க உங்க கூட சேர்ந்து அவங்களை எதிர்க்க தயாரா இருக்கோம். தக்க தருணத்துல நாங்க அங்க வந்து சேருவோம்.
எதுக்காண்டி இவங்க நம்மளே சுத்தி சுத்தி வராங்க? நம்ம கிட்ட பேச்சு கொடுத்து ஒரு பெரிய பள்ளத்துல கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்களா? பயப்படாதீங்க, அவங்க உங்க நண்பர்கள் மாதிரி தான். உங்களுக்காக விருந்து ஆட்டம் பாட்டத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நீங்க இங்கேயே தங்கலாம், எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆடலாம், பாடலாம், சந்தோஷமா இருந்துட்டு காலையில புறப்பட்டா போதும். விருந்தாளிகளை சந்தோஷப்படுத்த ஏற்பாடுகள் தயாராகட்டும். ஏற்பாடு செய்யறோம், ஏற்பாடு செய்யறோம், ஏற்பாடு செய்யறோம். சாப்பாடெல்லாம் போடுங்க. ஆமா, என்ன வேணாலும் கொடுப்போம். நீங்க கவலையே படாதீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு போதும். வாங்க, கை கொடுங்க, கை கொடுங்க. நான் உங்களோட நண்பன். கை கொடுங்க, பயப்படாம கை கொடுங்க. நான் இல்ல வேண்டாம், பயமா இருக்கு, வேண்டாம் விட்டு. இல்ல வேண்டாம், கையை விட பயமா இருக்கு, வேண்டாம். விருந்து குடுக்கறேன்னு உடம்ப புண்ணாக்கிட போறாங்க. கை கொடுங்க, கை கொடுங்க. நான் உங்களோட நண்பன். கை கொடுங்க, பயப்படாம கை கொடுங்க. நான் புண்ணாக்கிட போறாங்க. இவ்வளவு நேரமாச்சு, ஏன் இன்னும் அவங்கள அனுப்புறதுக்கு முன்னாடி எதுக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் மகாராஜா. ஏன்? ஒருவேளை அந்த சிகப்பு கூட்டு அவங்கள தாக்கி இருந்தா அந்த ராட்சச ஓனாங்கிட்ட இருந்து உங்களை யார் காப்பாத்துறது? அப்படி சொல்லாத கூன். எனக்கு ஆபத்து வர்ற மாதிரி ஏதாவது தெரிஞ்சா உடனே என்கிட்ட சொல்லிட்டு நான் உடனே இந்த சிம்மாசனத்தை விட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவேன். ச்சே, உங்களுக்கு இதே பழப்பா போச்சு மகாராஜா. எத்தனை தடவை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது? சிகப்பு எறும்பு கூட்டம் எப்பவோ நம்ம கூட போரிட தயாராயிட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா அவ்வளவுதான். எதுக்கு அனாவசியமா பயப்படுறீங்க மகாராஜா? ஒரு மிகப்பெரிய பலமா நான் உங்க கூட இருக்கும் போது எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க?
எனக்கு என்னவோ போர் தொடுக்கிறதுக்கான அறிவிப்பு கொடுக்க போற மாதிரி தெரியுது. யாராவது இருக்கீங்களா? கோட்டை வாசல மூடுங்க. அதுக்கு அவசியமே இல்ல அரசே. இங்க பாரு, நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத நிறுத்து. சிகப்பு எறும்புகளை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. எனக்கா தெரியாது மகாராஜா. நம்ம கிட்ட படைபலம் கம்மிங்கிறது உனக்கு தெரியாதா? தெரியும். இவ்வளவு தெரிஞ்சும் நீ எதுக்காக இப்படி பேசுறன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் எல்லாத்துக்கும் முன்னேற்பாடா இருக்கு. என்ன ஏற்பாடு அது? அமைதியா இருங்க, உங்களுக்கே புரியும். என்ன சொல்ல வர்ற? உங்களுக்கு புரியாது. இந்த கொன் எல்லாத்தையும் தயாரா வச்சிருக்கான். இங்க பாருங்க, நானே ஆட்டம் கண்டு போயிருக்கேன். நீ இன்னும் என்ன வெறுப்பேத்தாத. அந்த சிகப்பு எறும்பு கூட்டங்களால எந்த காரணத்தை கொண்டும் நம்ம கோட்டையை நோக்கி முன்னேறி வரவே முடியாது. யார் அவங்கள தடுத்து நிறுத்துவா? நீயா? கேள்வி கேட்டு உங்களுக்கு வயசாக போகுது மகாராஜா. வாங்க ராஜா, வந்து என்ன நடக்குதுன்னு உங்க கண்ணாலேயே பாருங்க. அமைதியா இருங்க. என்ன மரியாதையா திரும்பி போயிடுங்க, இல்ல எனக்கு இரையாயிடுவீங்க. நானும் ரொம்ப பசியில இருக்கேன். எப்படி அரசே? நீ ஒரு ராஜதந்திரியாச்சே, பிரமாதப்படுத்திட்ட. மகாராஜா சொல்லு சொல்லு. நீங்க இப்போ எனக்காக சந்தனத்திலேயே மாளிகை தயார் செய்ய வேண்டி இருக்கும். ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. நடக்கும், கூடிய சீக்கிரம் நடக்கும். நீ எதிர்பார்த்த சந்தன மாளிகை உன்னை தேடி வரும். மகாராஜா நீடூழி வாழ்க. வாய மூடு. நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்ல. உனக்கு வெக்கமா இல்ல? போர்க்களத்துல இருந்து பயந்து இப்படியா ஓடி வருவாங்க? வந்தது இல்லாம அத நியாயம் வேற பேசுற. மகாராஜா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எதிரிகளோட கோட்டை வாசல்ல மிகப்பெரிய தவளை உட்கார்ந்துருக்கு. தவளையா? அது எங்கிருந்து வந்தது? அப்படி இருக்கும்போது எங்களால எப்படி முன்னேறி போக முடியும்? சரி, மேல சொல்லு. கருநிற அரசருக்கு நாம இன்னைக்கு தாக்க வர்ற விஷயம் அவருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. நான் கண்ணால பார்த்த விஷயத்த சொல்றேன். குன் அங்க போய் அந்த அரசர்கிட்ட பேசி இருக்காரு. ஒருவேளை அவங்களுக்கு நம்மளோட ரகசியத்தெல்லாம் சொன்னது அவரா இருக்குமோ? என்னோட பேர் அடிபடுற மாதிரி இருக்கு மகாராஜா. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய். நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா குன்? நீ கருப்பு நிற அரசரை போய் பார்த்தது உண்மையா? என் கனவுல கூட அது நடக்காதே அரசே, கனவுல கூட நடக்காதே. என்ன அடிச்சு துரத்தினாலும் என் முதலாளிக்கு விசுவாசமா இருப்பேன். யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு எப்படி மகாராஜா என் மேல நீங்க சந்தேகப்படுவீங்க? உங்க கண்ணையே நீங்க குத்திக்கிறீங்களே. அப்படின்னா என்னோட சேனாதிபதி சொன்னதெல்லாம் என்ன சொன்னாரு? நீ எதிரியோட கோட்டைக்குள்ள அவங்க மகாராஜாவோட நின்னு பேசிக்கிட்டு இருந்ததை என் சேனாதிபதி பார்த்திருக்காரு. வாங்குற சம்பளத்துக்கு மட்டும் நீ வேலை செஞ்சா போதும். எதுக்காக இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என்ன மகாராஜா கிட்ட பிரிக்க பாக்கற? இவனுக்கு புத்தி குழம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிற மகாராஜா. போலியானவங்க சொல்ற வார்த்தைகள் என்னைக்கு பொய்யாத்தான் இருக்கும். ஒரு உண்மையை நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். நான் அங்க போனது என்னவோ உண்மைதான். எதுக்காக அங்க போனேன்? அவங்களோட அடுத்த திட்டம் என்ன? நம்மளை அழிக்கிறதுக்காக அவங்க என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன். அவங்க என்ன திட்டம் போட்டாலும் எனக்கு கவலை இல்ல குன்.
அவங்கள மண்ணோட மண்ணாக்கிறதுக்காக நான் ஒரு ஆளை போர்ல இறக்கறதுக்கு உருவாக்கிட்டேன். யாரு? அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? விஸ்வகர்மாவுடைய மகன் பயாலிஸ் கர்மாதான். இளம் ரத்தமும் விவேகமும் உள்ள அவனாலதான் இந்த போர்ல ஜெயிக்க முடியும். அவன் 10 யானைக்கு சமமானவன். அதெல்லாம் சரிதான் மகாராஜா. எனக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகமே இதுதான். நீங்க அவரை அனுப்புறீங்க சரி, ஆனா எதிரிங்க கிட்ட இருந்து நீங்க எப்படி உங்களை காப்பாத்திக்க போறீங்கன்னு சொல்லுங்க. நான் சொன்னவன் இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீயே அதை உன் கண்ணால பார்க்கதான் போற கேர்ள். இடி மின்னல் முழங்குதே, இடி மின்னல் முழங்குதே. உலகே மழையே பெறுகிறதே. மழையே பொழிகிறது, கனன கனன மழையே பொழிகிறது. மந்திரதாலே வெண்டாய முராரி கிருபை செய்